நம்ம சிஎஸ்கே அணி வர ஞாயிற்றுக்கிழமை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 9வது ரொம்ப முக்கியமான ஐபிஎல் மேட்சை இரவு 7:30 மணிக்கு விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க ஹைதராபாத் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோ ஆர்டர் இப்படி எல்லா இடத்துலையுமே பயங்கரமான அதிரடியான பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. ஸோ கடந்த ஆட்டம் லக்னோ அணி பக்கம் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாண்டதை நம்ம சிஎஸ்கே அணியால் வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அதிரடியான பேட்ஸ்மேன்கள் தான். ஸோ அது நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக இந்த மேட்ச்சில் எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமா இருக்கக்கூடும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த கடுமையான சூழ்நிலையில் நம்ம சிஎஸ்கே அணியின் ஓனராக இருக்கிற திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது அவரே நேரடியாக நம்ம சிஎஸ்கே அணியின் டீமுக்குள்ளேயும் மேனேஜ்மெண்ட்குள்ளேயும் அவர் நுழைஞ்சிருக்காரு. அந்த வகையில் கடந்த சில ஆட்டங்களால் தொடர்ந்து சொதப்பிக்கிட்டும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற டேரி மிச்சல் அவரை அணியில் இருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேனை எடுக்காம உலகின் நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலரை நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவை பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்ததாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில் கடந்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே லக்னோ அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம எம்எஸ் தோனி, ருத்ராஜ் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே நேரடியாக போய் அங்கே இந்த தோல்வியை பற்றி காரசாரமாகவும் கோபமாகவும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம தோனி கிட்டையும் ருத்ராஜ் கிட்டையும் சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லார்கிட்டையுமே விவாதம் செஞ்சிருக்காரு. ஸோ இதில் மிக முக்கியமாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்து பேசின விஷயம் என்ன அப்படின்னா, டேரி மிச்சல் ஐபிஎல்ல 3வது ஹையஸ்ட் பெய்டு பிளேயராக 14 கோடி கொடுத்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாங்கியிருந்தாரு. ஆனால் அவரால் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரோஜனமும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு கிடைக்கல. அப்படிங்கிறதால மிட் டிரான்ஸ்ஃபர் மூலயமா டேரி மிச்சல் அவரை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக ஒரு உலகின் நம்பர் 1 அதிரடி ஃபாஸ்ட் பவுலரை நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள எடுக்கிற முடிவை தற்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் தற்போது ஆஸ்திரேலியா அணியின் அதிவேக பவுலர், உலகின் நம்பர் 1 T20 பவுலர் அப்படின்னு கூட சொல்லலாம், முன்னாள் சிஎஸ்கே அணியின் பிளேயரான ஹேசல்வுட் அவரை மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வர முடிவு தற்போது ஸ்ரீனிவாசன் அவர்களும் நம்ம தோனி, ருத்ராஜ் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதாவது டேரி மிச்சல் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டா. அப்படி ஒருவேளை ஹேசல்வுட் அவர் கிடைக்கலைன்னா நியூசிலாந்து அணி பக்கம் சீனியர் பவுலர் டிம் டேவிட் அவரை கூட சிஎஸ்கே அணிக்கு உள்ள டேரி மிச்சல் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டா சேர்க்கிற யோசனையிலையும் தற்போது நம்ம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை டேரி மிச்சல் அவரை வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக சிஎஸ்கே அணிக்கு தற்போது பவுலர்கள் தேவைப்படுறாங்க. அதனால பேட்ஸ்மேனுக்கு பதிலாக பவுலரை உள்ள எடுக்கிற முடிவை நம்ம தோனி அவருடைய உதவியுடன் தற்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்காரு. அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் ரிச்சர்ட் கிளீசன் அவரும் நம்ம சிஎஸ்கே அணியில் அஃபிஷியலாக இணைஞ்சிருந்தாரு. ஸோ அந்த பவுலரை தொடர்ந்து தற்போது ஹேசல்வுட் இல்லைனா டீம் சவுதி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள வர்றது கண்டிப்பாக 2ஆம் பாதி ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணிக்கு போலிங் வகையில் கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பலமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் கருதப்படுது. அந்த வகையில் தொடர்ந்து பேட்டிங்கில் பயங்கர வலுவான ஒரு அணியாக இருக்கிற ஹைதராபாத் அணியை நம்ம சிஎஸ்கே அணி வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் வீழ்த்தி வெற்றியின் முகத்துக்கு திரும்புவாங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.